ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களாம் விரும்பி கேட்குற வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 நல்ல பழுத்த தக்காளி பழம், 2 பச்சை மிளகா, பூண்டு, காரத்துக்கு தேவையான 1 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். சாஸ் எதுவும் சேர்க்காமல் ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக செய்கிற ரெசிபி தான் இது. நீங்கள் குழந்தைங்க கேட்கும்போது அடிக்கடி செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்த அளவு இந்த பேஸ்ட்டை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள், நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். குடமிளகாய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் சேர்க்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஸ்லைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் காய் வணங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறி நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்ததுக்கும் இப்போயும் எப்படி இருக்குன்னு இப்போ ஓரளவு குக் ஆகிருக்கு. ரொம்ப குக் ஆகணும்னு தேவையில்ல ரைஸ்க்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது வந்து விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி இது சேர்த்துட்டு இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறியோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ பார்க்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வடித்து ஆற வச்சுருக்கோம்ல சாதம், அந்த சாதத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு நல்லா நம்ம நார்மல் ரைஸ் தான் இது, பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை, வீட்டில் நம்ம சமைப்போம்ல அந்த நார்மல் ரைஸ் தான். சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பெப்பர் பொடி, மிளகுத்தூள் இருக்குல்ல, அதை சேர்த்து நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம அந்த காய்கறியோடு சேர்த்து நம்ம சாதம் நல்லா கலந்து விட்டதும் நம்மளுக்கு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களாம் கேட்டால் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பேச்சுலர் கூட காய்கறி இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சாஸ் எதுவுமே சேர்க்காமல் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது தான். வீட்லேயே செஞ்சு கொடுத்துங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.